ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நாகத்வஜாய வித்மஹே கட்ககஸ்தாய திமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலகஸ்தாய திமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத். தி ஹிந்து தமிழ் வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். நிகழும் மங்களகரமான ஹேவிளம்பி வருஷம் ஆடி மாதம் 11ஆம் நாள் 27/7/2017 வியாழக்கிழமை. அன்றைய தினம் ராகு பகவான் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கும், கேது பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். இப்போது கடகராசிக்கு மாறி இருக்கக்கூடிய ராகு பகவானால் ஏற்படக்கூடிய என்னென்ன பலாபலன்கள், கேது பகவான் மகர ராசிக்கு மாறி இருக்கிறதுனால என்னென்ன பலாபலன்கள் என்பதை நாம் அடுத்தடுத்து நாம் பார்க்கலாம். தனது அதிகார தோரணையால் காரியங்களை சாதித்து கொள்ளும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி ராஜராசி அப்படின்னு சொல்லப்படும். அது மாதிரி உங்களுடைய ராசிநாதனான சூரியன் ராஜகிரகம் என்று அழைக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலகட்டமாக ஒரு கிரகண காலம் அப்படிங்கிற மாதிரி ராகு பகவானோ அல்லது கேது பகவானோ சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுக்கு பேர் வந்து கிரகண காலம் அப்படின்னு உண்டு. அது மாதிரி ஒரு 1.5 வருஷ காலகட்டம் உங்களுக்கு வந்து ஒரு கிரகண காலமாக இருந்தது. எதை தொட்டாலும் பிரச்சனை, தொடாட்டாலும் பிரச்சனை. பணம் சார்ந்த விஷயங்களில் ஃபுல்லாகவே வெளியில் வர முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வி, எல்லா விஷயத்திலும் ஒரு சுணக்க நிலை, பெற்றோருடன் கருத்து வேறுபாடு, வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு, குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடு, உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு, வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை. இந்த மாதிரி 1.5 வருட காலகட்டமாக மிக கடுமையான ஒரு போராட்டமான ஒரு நிலைமை. ராசியில் ராகு, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைமை அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ அது எல்லாமே மாறப்போகிறது. முதல் விஷயம், சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும். அதாவது ராசியை வந்து பாம்பு கவ்வும் போது அது வந்து வாழை மரம் மாதிரி, ஒன்று வாழவும் வைக்கலாம் தாழவும் வைக்கலாம் அப்படிங்கிறது பலன் இருக்குது. இப்போ அந்த பாம்பு வந்து விலகும் போது 100% உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு சுப பலன்கள் உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். முதல் விஷயம், தொழில் சம்பந்தமான விஷயத்தில் இருந்த ஒரு சுணக்க நிலை அது வந்து மாறும். அது மாதிரி உங்களுடைய எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை விட்டு அகலும், நேர்மறை எண்ணங்கள் உருவாகும். தொழிலில் ஒரு நல்ல ஒரு மேன்மை, மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடியது, மேலிடத்தில் இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் மறையிறது, சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையிறது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயம் கைகூடும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பிராப்தி உங்களுக்கு கிடைக்கும். சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு வீடு, மனை, வாகனம் ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று வர்றது அல்லது நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று வர்றது, இதெல்லாம் மிகச்சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும். கோதுமையை வந்து தூள் செஞ்சு சர்க்கரை கலந்து காக்கைக்கு இடுவது, அதாவது அன்னத்திற்கு பதிலாக காக்காய்க்கு வந்து கோதுமை இனிப்பு கலந்து கொடுக்கறது ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகாரம். அடுத்ததாக வந்து சூரிய நமஸ்காரம் செய்கிறது சிம்மராசியில் பிறந்தவாளுக்கு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு நல்ல பரிகாரம். மனம் அமைதி வருவதற்கான ஒரு அருமையான பரிகாரம் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யறது.